தேவ பிள்ளைகளுடைய கூடாரத்திற்கு விரோதமாய் பல பொறாமைகள், பல வன்கண்ணுகள், பல எரிச்சல்கள். கொஞ்சம் மேலே போயிடக்கூடாது, கொஞ்சம் வீட்டை அழகுபடுத்தி விடக்கூடாது. உடனே என்னாகும்? அந்த வீட்டிற்கு விரோதமாக சில வன்கண்ணின் ஆவிகள் பதிக்கப்படும். அதற்கு பிறகு பல பிரச்சனைகள் உனக்கு விரோதமாக போராட ஆரம்பிக்கும். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்து வருகிற கோபாக்கினைகளை அந்த இரத்தத்தினாலே நாம் கடந்து போகிறோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அது என்ன இரத்தம்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இன்னைக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாட்டி அந்த இரத்தத்தை குறித்து நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். இப்போ தொடர்ந்து அந்த இரத்தம் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யும் என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்க்க போகிறது எப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய வீடு, நான், என்னுடைய குடும்பம், நான் வேலை செய்கிற ஸ்தலம், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய சபை, இதெல்லாம் எப்படி இருக்கணுமா? இரத்த கோட்டைக்குள்ளே மூடப்பட்டு இருக்கணுமா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க வீட்டினுடைய பாதுகாப்புக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கதவு போட்டால் போதும், ஸ்ட்ராங்கான இரும்பு கேட்டு போட்டால் போதும், கோத்ரேஜ் பூட்டு போட்டால் போதும், இல்லை அந்த பூட்டு போட்டால் போதும் நினைக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டும் பூட்டும் ஒரு காலமும் உன்னை பாதுகாக்காது. என்ன பண்ணாது? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டும் பூட்டும். நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டெல்லாம் பூட்டிட்டு வந்திருக்கீங்கள? உங்கள் பூட்டும் உங்கள் கேட்டும் தான் உங்களை பாதுகாக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் பாதுகாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பாதுகாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னாக்கா அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கும் கையெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்படுமானால் என் வீடு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. உங்கள் வீட்டினுடைய செவிற்றுக்கு மேலே, நிலைக்கால்களுக்கு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் எப்போவுமே சொல்கிறேன், உங்கள் வீட்டுடைய நிலைக்கால்களுக்கு மேலே, மெயின் நிலைக்கால்களுக்கு மேலே என்ன பண்ணணுமா? கையை வச்சு, ஆண்டவரே இந்த வீட்டினுடைய தலைவர் நீர்தான், ஆண்டவரே இந்த வீட்டிற்கு மேலே உம்முடைய இரத்தம் பூசப்படட்டும், ஆண்டவரே இந்த வீடு உங்களால் பாதுகாக்கப்படட்டும், ஆண்டவரே இந்த வீடு உங்களால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கக்கூடிய சுதந்திரமாக இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய இரத்தம் அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாக இருக்குமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய கூடாரத்திற்கு விரோதமாய் பல பொறாமைகள், பல வன்கண்ணுகள், பல எரிச்சல்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலவிதமான துஷ்ட ஆவிகள். கொஞ்சம் மேலே போயிடக்கூடாது, கொஞ்சம் வீட்டை அழகுபடுத்தி விடக்கூடாது, கொஞ்சம் நம்ம வீட்டை நம்ம டெக்கரேட் பண்ணிடக்கூடாது. உடனே என்னாகும்? அந்த வீட்டிற்கு விரோதமாக சில வன்கண்ணின் ஆவிகள் பதிக்கப்படும். அதற்கு பிறகு பல பிரச்சனைகள் உனக்கு விரோதமாக போராட ஆரம்பிக்கும். சில நேரத்தில் நீயே உன் மனசில் நினைப்ப, ஏண்டா அந்த வீடை கட்டணும்னு சொல்லி நினைப்ப. சில நேரங்களில் நீயே நினைப்ப, அவசரப்பட்டுட்டோணுமான்ட்டு நினைப்ப. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு காரியமும் கர்த்தர் இதுவரையிலும் தீமையாக செய்யலை,
இனிமேலும் கர்த்தர் உனக்கு தீமையை செய்ய மாட்டார். ஆனால் நமக்கு உண்டான ஒரு கடமைன்ட்டு இருக்குதுல்ல. இப்போது வாசல் வச்சுட்டேனாக்கா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கதை வாங்கி போடணுன்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டேனாக்கா அதோட கடமை முடிந்ததென்று அர்த்தம் அல்ல. முடிந்ததென்று அர்த்தம் அல்ல. அந்த வீட்டிற்கு மேலே உன் கைகளை வைத்து விசுவாசத்தோடு கூட இரத்தத்தை பூசணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்களே எண்ணெய், ஜெப எண்ணெய், அந்த எண்ணெயை வச்சு இயேசுவின் ரத்தம்ட்டு போடணும். அல்லேலூயா. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். முன்னாடி வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. அந்த ராத்திரியிலே, அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி. இந்த சத்தத்தை நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. உன் வீட்டுக்குண்டான பாதுகாப்பின் வார்த்தை இது. உன் வீட்டில் இருக்கக்கூடிய சமாதான குறைவுகள் இன்னைக்கு மாறணும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபம் மாறணும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவனுடைய கோபாக்கினைகள் மாறணும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எரிச்சல்கள் மாறணும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கசப்புகள் மாறணுன்னாக்கா நீ செய்ய வேண்டிய காரியத்தை காது கொடுத்து கேள். ஆசிமா, இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் மோசேயோடு கூட சில வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார், மிகப்பெரிய ஒரு சங்காரத்தை நான் உண்டாக்கப் போகிறேன். மிகப்பெரிய ஒரு அழிவை நான் உண்டாக்கப் போகிறேன். அந்த அழிவு உன் வாசலின் அருகே போகும். அந்த சாபம் உன் வாசலின் அருகே போகும். அந்த உபத்திரவம் உன்னை கடந்து போகும். நீ என்ன பண்ணணுமா? தேவன் உனக்கு சொல்லுகிறபடி செய்யணுமா? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. சங்கார தூதன் கூட்டம் கூட்டமாய் போகிற போது எந்த வீடுகளிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ, எந்த வீடுகளிலே எந்த நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த நிலைக்கால்களை அவர்கள் தொடாமல் கடந்து போனார்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எவ்வளோ காஸ்ட்லியான டோராக இருந்தாலும் சரி, கோடி கணக்கில் செலவு பண்ணி கட்டின வீடாக இருந்தாலும் சரி, ஒரு முறை என்ன பண்ணனாக்கா ஒரு பிசாசுடைய போராட்டத்திற்காக ஜெபிக்க போனப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் தலிங்கப்பான்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து தளிக்க சொன்ன உடனே அவர் ஓடி தளிக்காதீங்க என்னன்ட்டு கேட்டேன். இது ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்ட்டு, இந்த பெயிண்டில் அந்த எண்ணெய் கரை ஒட்டிக்கும், அது தளிக்காதீங்க, சும்மா லைட்டாக வச்சுட்டு போங்கன்னு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணியை வாங்கி அப்படியே வச்சுட்டு இயேசுவின் நாமத்தின் பிதாவே என்று சொல்லிட்டு உட்காந்துட்டேன். என்ன பாஸ்டர்? ஆமாம், இந்த காஸ்ட்லியான பெயிண்ட் உன்னை பாதுகாக்காது, இந்த காஸ்ட்லியான வீடு உன்னை பாதுகாக்காது, இந்த ரத்தம் தான் உன்னை பாதுகாக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த ரத்தம் சங்கார தூதனை உனக்குள்ளே பிரவேசிக்க விடாது. உன் பலம் செய்யாததை இயேசுவின் ரத்தம் செய்யுமா? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஊற்றப்பட்டதோ அதே போல தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உனக்கு எனக்கு நன்மைகளும் ஊற்றப்பட்டிருக்கிறதா? அவர் சொல்கிற நன்மைகள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, உன் வீடு பாதுகாப்பாக சமாதானமாக கிருபையாக இருக்கணும்னாக்கா உன் வீட்டிற்கு மேலே என்ன இருக்கணும்? இயேசுவின் ரத்தம் இருக்கணும், ரத்தம் இருக்கணும். நிலை போய் வீட்டுக்கு போன உடனே செய்யக்கூடிய முதல் காரியம் அதுதான். எல்லாம் அம்மா அப்பா புள்ள எல்லாம் ஒன்றா சேர்ந்து கையை வச்சு என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த நிலைக்கால்கள் உங்கள் ரத்தத்தினால் நிரம்பட்டும், உங்கள் ரத்தத்தினால் நிரம்பட்டும், உங்கள் ரத்தத்தினால் நிரம்பட்டும். என் வீட்டிற்குள்ளே இருக்க தரித்திரம் மாறட்டும், என் வீட்டிற்குள்ளே இருக்கிற கண்ணீர் மாறட்டும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணுமா? என் வீடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பூசப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்போ லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 32, 33 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண் குட்டியை கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவன். அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலியை போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும். இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். போதுமா. இந்த இடத்துல இந்த வசனம் அழகா சொல்லுது. ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு தேவையுள்ள சமாதானத்தை இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தின் மூலமாய் தான். அதுவும் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் எப்படி இருக்கணுமா? பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தமாய் இருக்கணுமா? இந்த சமாதானத்தை எப்படி வாங்க முடியுமா? ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம கிரயத்திற்கு பெற முடியுமா? இந்த இரத்தத்தை தான் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எந்த ஆட்டுக்குட்டியா? ஆமா, என்னுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆடு மாடு பலியிட்டதெல்லாம் போதுன்ட்டு சொல்லி கர்த்தர் அப்பவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஆனால் சிலர் அதை அறியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்துட்டு இருக்கிறாங்க. அது செல்லாது. அல்லேலூயா, அது செல்லாது. சமீபத்தில் ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு, ஐயா 2000 ரூபாய் நோட்டு ஒரு 20 நோட்டு வச்சுருக்கிறேன், அதை எடுத்துட்டு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கொடுங்க ஏன்றாரு. ஒரு தம்பி கேட்குறாரு, விளையாட்டாக கேட்குறாரு, 2000 ரூபாய் நோட்டு ஒரு 20 நோட்டு வச்சுருக்கிறேன், அதை எடுத்துகிட்டு எனக்கு எவ்வளோ கொடுங்க. ஒன்றும் டூப்ளிகேட் நோட்டு இல்லை, ஒரிஜினல் நோட்டு தான். அதை எடுத்துகிட்டு 10,000 ரூபாய்க்கு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய சம்பிரதாயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக ஒழிந்து விட்டது. புதிய சம்பிரதாயத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு போக ஆரம்பித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பலிகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்குடைய கிருபாதார பலியின் நிமித்தமாக உனக்கும் எனக்கும் கர்த்தர் சமாதானத்தை அருளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வீட்லேயும் என் வீட்லேயும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிருபாதார பலி எதுன்னு கேட்டிங்கனாக்கா அது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மட்டும்தான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தம் என் வீட்டிற்குள்ளே பூசப்படணும், அந்த ரத்தம் என் பிஸ்னஸில் பூசப்படணும், அந்த ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீட்டுக்கு வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே சரிங்க, கொஞ்சம் எண்ணெயை வச்சுருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போவுமே தேவ பிள்ளைகளுக்கு மேலே பிசாசுடைய கவனம் அதிகமாக இருக்கும். வேலை ஸ்தலத்திற்கு போன உடனே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து உடனே நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை குடிக்கணும். அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சினாக்கா நீ எந்த கேபின் பக்கத்தில் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் தெளித்து விடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மற்றவருடைய பார்வையில் பைத்தியக்காரனாக இருந்தாலும் சரி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அப்படி செய்கிற போது என்ன ஆகுனாக்கா, அந்த வேலை ஸ்தலத்திலே நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பதற்காக சிலர் திட்டமிடுகிறார்களோ அவைகளை எல்லாம் அந்த இரத்தம் முறித்து உன் பக்கத்தில் வராதபடி உன்னை பாதுகாக்கும்.
உன் பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், உன் பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், உன் வீட்லேயும் அப்படி தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் சபைக்குள்ள அப்படி தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு இருக்குமானால் நீ சமாதானத்தோடு கூட இருக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாரா? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கிற போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வீடு என்பது ஒரு சமாதானத்தினுடைய கூடாரங்க. அந்த வீட்டில் எல்லாம் இருக்கணும். 9 விதமான கனிகளைப் போல எல்லாமே பூரணமாக இருக்கணும். சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. வீடு நிறைய ஆள் இருப்பாங்க, ஐக்கியம் இருக்காது. நல்ல வேலை இருக்கும், சம்பாத்தியத்தில் நிறைவு இருக்காது. நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நிமித்தமாக ஒரு சந்தோஷம் இருக்காது. நல்லா ஓடுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் ஒன்றும் கையில் நிற்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தவைகளெல்லாம் விழுங்கி போடுகிறதற்காக பிசாசு என்ன பண்ணுறானா, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமா, அவருடைய வசனத்தை கொண்டும் அவருடைய இரத்தத்தை கொண்டும் அந்த பொல்லாத ஆவியை ஜெயிக்கணுமா, ஜெயிக்கணுமா. புதிதாய் திருமணமான அன்பு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் பல திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு திட்டங்களையும் நீ கடந்து போகிற பாதைகளில் உனக்கு அதை செய்யணுன்ட்டு கர்த்தர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். அந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாதபடி பல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவான், பல யுத்தங்களை கொண்டு வருவான். அவைகளெல்லாம் உன் சரீர முயற்சியினால் உன்னால் முறியடிக்க முடியாது, உன் சரீர முயற்சினால் முறியடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் தான் அந்த சத்துருக்களை முறியடித்து உங்களை கர்த்தர் இணைத்ததை தேவனால் நிறைவேற்ற முடியும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். பரவாயில்ல, திருமணம் ஆனதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை ஸ்டெடியாக இருக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள சுற்றிலும் இந்த நன்மைகள்லாம் நடந்திருக்குது, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அவங்கள சுற்றி இருக்குது, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறா என்பதை என்ன பண்ண, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளணுமா. இதெல்லாம் நடக்கணுன்னாக்கா பேய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. மரம் நல்லா காய்க்கணுன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றினா போதுமா, போதுமா, பூச்சி மருந்து அடிக்கணும். என்ன அடிக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். பூச்சி மருந்து. நீங்கள் என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் சரி, என்ன தான் நீங்கள் மருந்து போட்டாலும் சரி, உங்கள் மருந்தில் நிறைய பூச்சி வளரும். நீங்கள் ஊற்றுற தண்ணியில் நிறைய புல் வளரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற கனி வருமானட்டு கேட்டிங்கனாக்கா கேள்விக்குறி தான். கனி வரணுன்னாக்கா என்ன பண்ணணும்? பூச்சி மருந்து அடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல தான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படணும், இயேசுவின் ரத்தம் பூசப்படணும். எப்பவுமே உன் கையில் ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கட்டும். அந்த எண்ணெய் பாட்டில் என்ன? அது இயேசுவின் ரத்தம். அந்த இரத்தத்தை வச்சு என்ன பண்ணணும்? என்ன பிரச்சனை, முதல் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸே அதுதாங்க. ஒரு ஜுரம் வந்தால் உடனே ஒரு எண்ணெயை எடுத்து இயேசுவின் ரத்தம் சொல்லி போடு. சிலுவை போடாத, இயேசுவின் ரத்தம்ட்டு போடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அந்த எண்ணெயை எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கலக்கனாக்கா உடனே அந்த இடத்துல வச்சுக்கோ, மனசில் வச்சுக்கோ. ஒரு பயம் வருது, உடனே மனசில் வச்சுக்கோ. அல்ல ஒரு சொட்டு எண்ணெய் கூடி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது உன்னை பத்திரமாய் பாதுகாக்கும். இந்த வசனம் அதுதான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 12:11 அழகாக சொல்லுது. திருப்பி வாசிக்க பார்க்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலுமே அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். அப்பா அழகா சொல்றாரு பாருங்க. அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்களேங்க நம்பிக்கையோடு கூட எழும்பி நின்று உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேலே, உங்கள் கணவனுக்கு மேலே, உங்கள் மனைவிக்கு மேலே, உன் தாய்க்கு மேலே, உன் தகப்பனுக்கு மேலே விசுவாசத்தோடு கூட அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை வைங்க வைங்க. முதல் சுகம் உனக்கு அங்கேருந்து தான் வரும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் சுகம் உனக்கு அதுதான். அதுக்கப்புறம் தான் மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த ரத்தத்தை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. ரத்தத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த ரத்தத்தில் கிருபை இருக்குது, அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்குது, அந்த ரத்தத்தில் மகிமை இருக்குது. அந்த ரத்தம் வீட்டை சுற்றிலும் பூசப்பட்டு இருக்குமானால் கர்த்தர் பெருத்த ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கொலோசையரின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. 3 காரியத்தை நான் சொன்னேன். ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில் யாத்திராகமம் 12:13 படி உன்னுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். 2வது, உன் வீட்டிற்கு விரோதமாக இருக்கக்கூடிய யுத்தங்களை எல்லாம் வெளிப்படுத்தல் 12:11 படி ஜெயிக்கக்கூடியவைகளாக இருக்கும். 3வது, உன் வீட்டிற்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய இரத்தமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றுங்க. சமாதானத்தை எந்த கடையிலையும் வாங்க முடியாது. அது மனம் நிறைகிற போது உனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு அது. அந்த மன நிறைவை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவருடைய இரத்தம் உன்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்குமா? அவருடைய இரத்தம் உனக்கு நன்மை செய்து கொண்டே இருக்குமா? அவருடைய இரத்தம் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அவருடைய இரத்தம் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். அவருடைய இரத்தம் உன்னுடைய கசப்புகளை, வெறுப்புகளை, உன்னுடைய பிரச்சனைகளை உன்னை விட்டு விலக்கி பாதுகாத்து கொண்டே இருக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இரத்தம் உனக்குள்ளும், உன் வீடுகளுக்குள்ளும், உன் நிலைக்கால்களுக்குள்ளும், உன் சந்ததிகளுக்குள்ளும் பூசப்படணும். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே, எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என் வீட்டிற்கு மேலே சிந்தப்படட்டும். என் நிலைக்கால்களுக்கு மேலே சிந்தப்படட்டும். என் குடும்பத்திற்கு மேலே சிந்தப்படட்டும். அந்த ரத்தத்தை கண்ட பேய் பயப்படுமா? அந்த ரத்தத்தை கண்டால் மந்திரங்கள் பயப்படுமா? அந்த இரத்தங்களை கண்டால் பொல்லாத ஆவிகளெல்லாம் நடுங்குமா? ரீகா பாலா ஷித்தனத்தின் அந்த நிமியா கரபாலிப்பியா. அந்த இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தர் சொல்றாரு, அந்த இரத்தம் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்குள்ளே உண்டாக்கும். எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போன உடனே செய்யக்கூடிய முதல் காரியம் அதுதான். எண்ணெய் பாட்டில் எடுத்து உன் வலது கையில் அந்த எண்ணெயை வச்சு இயேசுவின் இரத்தத்தினாலே உன் வீட்டை பாதுகாக்க போகிற. உன் வீட்டை நீ பாதுகாக்க போகிற. உன்னுடைய பிள்ளைகளை, உன் மனைவியை, உன் கணவனை, உன் தாயை, உன் தகப்பனை நீ பாதுகாக்க போகிற. இழந்த உன் சமாதானத்தை திரும்பவும் 9வது மாதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறாரு. நீ இழந்த சந்தோஷத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இழந்த ஐஸ்வர்யத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். எந்த வீடு வறண்டு போன நிலமாய் இருக்கிறதோ அந்த வீட்டை பண்டக சாலையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் களஞ்சியத்தின் நிறைவாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உன்னை மேன்மேலும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,